எஸ்பி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 7ல 7.3ல 5th சம் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7th வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம். சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோ பாருங்க. அது உங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா பயிற்சி 7.3ல 5th சம். ஓகேவா? முதல்ல क्वेश्चन எல்லாம் ரீட் பண்ணுங்க. ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர் மற்றும் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அதன் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காணுங்க. அதாவது இந்த டியூப் மாத்திரங்க. ஓகேவா? இந்த டியூப் மாத்திரம் வந்து உருளை வடிவில் இருக்கு. அதுக்கு ரெண்டு புறமும் எப்படி இருக்குன்னா அரைக்கோள வடிவில் இருக்கு. ஓகேவா? இதான் சொல்றாங்க. அந்த டியூபோட மொத்த நீளம் எவ்வளவு சொல்றாங்க? 12 மில்லிமீட்டர். அந்த மாத்திரையோட மொத்த நீளம் எவ்வளவு? 12 மில்லிமீட்டர். ஓகேவா? மற்றும் விட்டம் எவ்வளவு? 3 மில்லிமீட்டர். விட்டம் 3 மில்லிமீட்டர். ஓகேவா? 3 மில்லிமீட்டர் அப்படின்னா ஆரம் எவ்வளவு? 3/2 மில்லிமீட்டர். ஓகேவா? இதுக்கு ஆரம் எவ்வளவு? 3/2 மில்லிமீட்டர். ஓகேவா? ஏன்னா உருளைக்கு இங்க என்ன ஆரம் இருக்கோ அந்த ஆரம் தான் இங்க இருக்கும். அப்பதான் அது வந்து கரெக்டா வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், ஒரு அரைக்கோளத்துல வந்து அதோட ஆரமும் அதோட உயரமும் சமம். எப்பயுமே ஆரமும் உயரமும் சமம். இப்போ இங்க 3.2னா இதோட வேல்யூ என்னது? 3.2 தான். அப்ப 3.2 என்னது? 1.5 மில்லிமீட்டரா? அப்ப இந்த பக்கம் ஒரு 1.5 மில்லிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 1.5 மில்லிமீட்டர் இருக்குமா? அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 3 மில்லிமீட்டர். ஓகேவா? மொத்தம் 12 மீட்டர் உயரம் இருந்ததுல 3 மில்லிமீட்டர் வந்து அரை உருளை இருக்கு. அப்போ வந்து உருளை எவ்வளவு இருக்கும்? 12ல 3 போனா எத்தனை? 9 மில்லிமீட்டர் தான் என்ன இருக்கும்? உருளையின் உயரம் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொடுத்துட்டு வச்சு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அதுல அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு காண்கன்னு கேட்காங்க. ஓகேவா? அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு ஈக்குவல் டு என்னென்ன இருக்கு? உருளை இருக்கு, 2 அரைக்கோளம் இருக்கு. அப்போ உருளையின் கன அளவு பிளஸ் 2 அரைக்கோளத்தின் கன அளவு. புரிஞ்சா? இப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது? பைஆர் ஸ்கொயர் ஹச். 6 ஹச் தேவை. ஓகேவா? அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? 2/3 பைஆர் கியூப். உங்களுக்கு 2னால 2 வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சா? இப்போ உருளையில நமக்கு என்னென்ன தேவை? 6 தேவை, ஹச் தேவை. 6 தேவை, ஹச் தேவை. 6ஓட வேல்யூ என்னது? 6ஓட வேல்யூ பொதுவா 3/2 தான் எல்லாத்துக்கும். ஓகேவா? இப்போ உருளையின் உயரம் என்னது? அரைக்கோளம் வந்து 1.5 1.5 கழிஞ்சிருச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 9 மில்லிமீட்டர். ஓகேவா? இதுதான் என்னது? உருளையின் உயரம். ஓகேவா? இப்போ அரைக்கோளத்துல பாருங்க 6ஓட வேல்யூ மட்டும் தான் தேவை. நம்ம 6ஓட வேல்யூ வந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா அந்த ஃபார்முலால போய் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ண முன்னாடி ஏதாவது பொதுவா எடுக்கலாமா பாருங்க. இங்க பை இருக்கு, r இருக்கு, r ஸ்கொயர் இருக்கு. அப்ப பை r ஸ்கொயரை காமன் எடுக்கலாமா? பை r ஸ்கொயரை காமன் எடுத்தா என்ன வரும்? h வரும். இங்க என்ன வரும்? 2 4 4/3 r வருமா? 4r/3 வரும். ஏன்னா ஒரு r ஸ்கொயர் வெளிய எடுத்துறோம். மிச்சம் ஒரு r மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பை r ஸ்கொயர் இது எல்சிஎம் எடுங்க, மீச்சியம் எடுங்க. மீச்சியம் எடுத்தா என்ன வரும்? 3 வரும். 3h பிளஸ் 4r வரும். ஓகேவா? இப்போ பையோட வேல்யூ எத்தனை? 22/7. r ஸ்கொயர் வேல்யூ எத்தனை? 3/2 தானே? அப்ப 3 9/4. ஓகேவா? இன்டு இத போடுங்க. 3 இன்டு h ஓட வேல்யூ எத்தனை? h ஓட வேல்யூ எத்தனை? 9 பிளஸ் 4 இன்டு r ஓட வேல்யூ எத்தனை? 3/2 டிவைட் பை 3. ஓகேவா? இப்போ பாருங்க இத அடிபோகும் பாருங்க. 1 3 3 9 1 2 2 4. அப்ப என்ன வரும்? 22 3 பெருக்கல் எத்தனை? 66 பை அப்படியே இது அடி கொடுக்கலாம்ல. 2 4 12 22. அப்ப 12 எத்தனை? 33/14 இன்டு இப்ப 39 27 பிளஸ் 23 6. ஓகேவா? இப்ப 33 இன்டு 27ஓட 6 கூட்டினா எத்தனை? 27 6 எத்தனை? 33/14. இப்ப 33 பெருக்குங்க. 33யும் 33 பெருக்குனா என்ன வரும்? 3 9 3 9 3 9 3 9. அப்போ 9 8 மிச்சம் 1 1089. அப்ப 1089/14.
இப்போ 1089 14 வகுக்கணும். ஓகேவா? 7 14 98, மிச்சம் என்ன இருக்கும்? 10 109, 7 14 98, மிச்சத்தில் இருக்கும் 98 108 109 11 இருக்குமா? இப்போ 11 அடி போகுது. அப்போ புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்க்கணும். அதே தான் வரும். 7 11னா 98 வருமா? மிச்சம் எத்தனை வரும்? 98னா 108 110 12 வரும். 120 வருமா? அப்போ 8 14 எத்தனை? 14 8 எத்தனை? என்ன 32 மிச்சம் 3 ஓர 8 8 3 112. இப்போ 112 வரும். அப்போ ஆன்சர் எத்தனை? 77.78. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்ப கன அளவுனா மில்லிமீட்டர் கியூப். இது போட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு முடிஞ்சது. ஓகேவா? இந்த கணக்குல நீங்க வந்து மறக்காம இருக்க வேண்டியது என்னன்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அரைக்கோளத்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த 2 வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணும். அதை மறந்துட்டீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சு. இவ்வளவுதாங்க இந்த கணக்கு. இந்த கணக்குல இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.